புனித சூசேப்பரின் நவநாளின் 4ஆம் நாளாகிய இன்று புனித சூசேப்பர் தூய்மையின் லில்லி மலர் என்ற தலைப்பில் தியானிப்போம். புனித சூசேப்பர் அன்னை மரியாள் மீது கொண்ட அன்பு வெறும் உடல் ரீதியான அன்பு அல்ல, மாறாக கடவுளின் திருவுளம் அங்கு நிறைவேற வேண்டும் என்ற அன்பே அவரிடம் முதலிடமாக இருந்தது. இரண்டாவதாக புனித சூசேப்பர் எண்ணத்திலும் தூய்மையாக இருந்தார். புனித சூசேப்பரின் எண்ணங்கள் ஒரு தீய நாட்டங்களும் கூட இல்லாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் திருவுள்ளம் நிறைவேற வேண்டும் என்பதே அவரது எண்ணத்திலும் முதலிடமாக இருந்தது. அதனால்தான் திருவிவிலியம் திரு அவையும் புனித சூசேப்பரை தூய்மையின் லில்லி மலர் என குறிப்பிடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் அனைவரும் பெண்களை ஒரு இச்சையாக பார்க்கும்போது புனித சூசேப்பர் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அன்னை மரியாளை அவர் கடவுளின் திட்டமாக பார்த்ததால் தான் அவர் நேர்மையுடனும் தூய்மையுடனும் இருந்தார். எனவே நாமும் புனித சூசேப்பரின் நவநாளை கொண்டாடும் போது சூசேப்பரிடமிருந்து அதே தூய்மைக்காக நாம் மன்றாடுவோம். புனித சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.